11வது ஸ்லோகம். பவஹ ஸ்தவாய பவஸ்தவாய கிருத தீஹி ந அசக்னோத் அனுராகதஹ பவஸ்தவாய கிருததீர்நாசக்னோதனுராகத ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். பவஸ்தவாய கிருததீர்நாசக்னோதனுராகத ஔத்கண்ட்யாத் பாஷ்பகலயா சம்பரேதாம் சுதாம் ஸ்மரன். பவஸ்தவாய பவன ஸ்துதிக்கிறதுக்கு ஆயிட்டு. பவன் அப்படின்னா மகாதேவன். மகாதேவனை ஸ்துதிக்கிறதுக்கு ஆயிட்டு. கிருத தீஹி புத்தியால தீர்மானம் பண்ணி உறப்பிச்சான் தட்சன். தலை போறதுக்கு முன்னால மகாதேவனை பழிச்சு இன்சல்ட் பண்ணின தட்சன் இப்போ சத்குணம் வந்துட்டு பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு தட்சனுக்கு தோணித்து. காலம் போன போக்கு அதிசயம்தான். அனுராகதஹா ந அசக்னோத் பகவான் கிட்ட இருக்கிற பிரேம பக்தியால ந அசக்னோத் ஸ்துதிக்கிறதுக்கான வார்த்தைகள் கிடைக்காதைக்கு வந்தது தட்சனுக்கு. பகவானே, பகவானோட மகிமைய நான் என்ன சொல்லி வர்ணிக்கட்டும் அப்படின்னு ஒரு நிலைமையே வந்துடுத்து. பக்தி பாரவசியத்தால கண்டம் அப்படி இடறது, வாக்குகள் வெளியில வரமாட்டேங்கிறது, அழுகதான் வருது. பக்தியோடு லட்சணங்களாக்கும் இந்த கண்டம் இடறதும் பக்தி பரவசத்தால ரோமாஞ்சம் உண்டாகிறதும் எல்லாம். இங்க தட்சனுக்கு பகவான்கிட்ட இருக்கிற பிரேம பக்தியும் அதே மாதிரி மனசுக்குள்ள சங்கடமும். சங்கடம் எதனால அப்படின்னா தன்னோட புத்திரியான சதீதேவி இப்ப இல்லை, அதை நினைச்சு சங்கடம். இது எல்லாமா சேர்ந்துண்டு தட்சனுக்கு பேச்சு வர மாட்டேங்கிறது. சுதாம் ஸ்மரன் பிரிய புத்திரியான சதிய நினைச்சு சம்பரேதாம் அதை சேர்த்து சொல்லர்த்தியாக்கும் சம்பரேதாம். சரீரம் உபேட்சிச்சு பரலோகத்துக்கு யாத்திரையான தன்னோட பிரிய புத்திரியான சதிய நினைச்சு தட்சன் சங்கடப்பட்டான். ஔத்கண்ட்யாது சங்கடம் இப்படி ஜாஸ்தி ஆயிடுத்து வந்துடுத்து. சங்கடம் ஜாஸ்தியாகி கூடி வந்துட்டு பாஷ்பகலையா கண்ணீர் வார்த்துண்டு தட்சன் ரொம்ப பரவசன் ஆயிட்டான். பகவானை முன்னில பார்த்துட்டும் பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டும் தட்சனுக்கு அதுக்கான திராணி இல்லாம போயிடுத்து. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மௌனமா நின்னான். கண்ணீர் மட்டும் தாரதாரையா ஒழுகிறது. நான் தட்சனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ தட்சன் ரொம்ப சௌமிய பாவத்துல இருக்கிற தட்சனா இருக்கான். ரொம்ப சங்கடம் வந்துட்டு அழுதான். குற்றபோதத்தால மனசு உருகி நின்னான் தட்சன். எல்லாருக்கும் புதிய ஒரு தட்சனாயிட்டு அந்த தட்சனை பார்க்கறதுக்கு முடிஞ்சது. தட்சன் இப்போ இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயாக்கும். இப்போ மனசுக்குள்ள ரஜோகுண தமோ குணங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ அகங்காரப்படுறதுக்கு தட்சன் கிட்ட என்ன இருக்கு? தலையாக்குமனா அத்தனை பேரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஆடோடு தலை. ஆடை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டா. ஆனா மனுஷனுக்கு ஆடோடு தலையை ஃபிட் பண்ணினாலோ அதை பார்க்கறதுக்குன்னே ஆளுகள் கூட்டமா வருவா. இப்போ தட்ச பிரஜாபதியோட கழுத்துல
தட்சனோட ஒரிஜினல் தலை இல்லாதக்கு அங்கே ஆடோடு தலையாக்கம் ஃபிட் பண்ணியிருக்கு. அப்போ அதனாலேயே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறா. அப்போது இந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சுண்டு என்ன ஒரு அகங்காரமாக்கும் இனி தட்சனுக்கு உண்டாக போகிறது. சாதாரண மனுஷா, தேவர்கள், பிரஜாபதிகள், டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிற ரிஷிகள் எல்லாம் இந்த சதசில் தட்சனை பார்த்துட்டு தான் இருக்கா. அத்தனை பேருக்கும் அவாவாளோடு தலை இருக்கு. ஆனால் இந்த தட்சனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு ஆடோடு முகம். அகங்காரம் இனி ஒருபோதும் தட்சனுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு பகவான் கொடுக்கலை. அகங்காரியான தட்சனுக்கு இப்போ சுயம் அபமானம் தோணிடுத்து. தன்னைத்தான் செஞ்ச தவறுகளுக்கு பகவான் பனிஷ்மெண்ட் கொடுத்ததால சிக்ஷை அனுபவிக்கிற தட்சனாக இப்போ தட்சன் ரொம்ப பிரியங்கரியான தன்னோட புத்திரி தன்னோட அகங்காரத்தாலேயே இப்போ சரீரத்தை உபேட்சிச்சு போயிட்டா. இனி அகங்காரம் அப்படிங்கிற பாவம் எப்படி உண்டாகும் இந்த தட்சனுக்கு? தலையாக்குமான சாது மிருகமா இருக்கிற ஆடோடு தலை. இனி எல்லாரும் என்ன ஆடோடு தலை இருக்கிறவன், ஆடோடு தலை இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி பரிகாசமும் பண்ணுவா. பரமசிவனை பலதும் சொல்லி பரிகாசம் பண்ணின என்ன இனி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பரிகாசம் பண்ணுவாளே. இதெல்லாம் நினைச்சு பேசுறதுக்கு வார்த்தைகள் கிடைக்காதக்கி அந்த அவஸ்தையில நின்று அழறான் தட்சன். பரமசிவ மகத்துவம் தெரிஞ்ச தட்சன் பரமசிவனாக்கும் புனர்ஜென்மம் தந்திருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்ச தட்சன் இப்போ ஸ்துதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியறதில்லை. அகங்காரம் எல்லாம் இப்போ போயிடுத்து. மனசு கிளீன் ஆயாச்சு. இருந்தா கூட வாயை திறந்து பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு பேச்சு வர மாட்டேங்கிறதே. பன்னெண்டாவது ஸ்லோகம். கிருச்ராத் சம்ஸ்தப்ய ச மன பிரேம விஹ்வலிதஹ சுதீஹி. கிருச்ராத் சம்ஸ்தப்ய ச மன பிரேம விஹ்வலிதஹ சுதீ. சம்சச நிர்வ்யலீகேன பாவேன ஈஷம் பிரஜாபதிஹி. சம்சச நிர்வ்யலீகேன பாவேனேஷம் பிரஜாபதி. கிருச்ராத் சம்ஸ்தாப்ய ஜமன பிரேம விஹ்வலிதஹ சுதீ. சம்சச நிர்வ்யலீகேன பாவேனேஷம் பிரஜாபதி. பகவான் ருத்ரனோடு வாக்குகளையெல்லாம் கேட்டுட்டு தேவாதிகள் சந்தோஷம் அடைஞ்சா அப்படிங்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அவளோட ரிக்வஸ்ட் படி பரமசிவனும் பிரம்மாவும் முனிகளோடு கூடி யாகசாலைக்கு வந்து சேர்ந்தா. பரமசிவனோடு வாக்குகளை மானிச்சுண்டு அவ யஜ்ஞத்தை பூர்த்தீகரிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணினா. யஜ்ஞ பசுவான ஆடோடு சிரச தட்சனோடு சிரசில் சரீரத்தில் சிரசு இருந்த பாகத்தில் சேர்த்து வைக்கவும் செஞ்சா. அப்போது தட்சன் தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருந்தான். ருத்ரன் தட்சனை கருணையோடு கூடி பார்த்தோனையாக்கும் தட்சனுக்கு உயிர் கிடைச்சது. சதா சமயவும் பரமசிவனை துவேஷிக்கிற காரணமாயிட்டு அழுக்காயிருந்த தட்சனோட மனசு இப்போது தூய்மையா மாறிடுத்து. தன்னோட முன்னால நிற்கிற சம்புவை ஸ்துதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டானாலும் புத்திரி விரகம் காரணமான சங்கடத்தால தட்சனுக்கு வார்த்தைகள் வெளியில வரமாட்டேங்கிறது. இருந்தா கூட ரொம்ப சிரமப்பட்டு அவர் பகவானை இப்படி ஸ்துதிக்கிறதுக்கு
ஆரம்பிச்சார். விஹ்வலிதம் அப்படின்னா விறக்கிறது, வைப்ரேட் பண்றது. பிரேம விஹ்வலிதா, பிரேம பாரவசியத்தால விறச்சுண்டு. சு அப்படின்னா நல்ல, தீஹி அப்படின்னா புத்தியோடு கூடிட்டு, சுதீஹி அப்படின்னா நல்ல புத்தியோடு கூடிட்டு, அழுக்கில்லாத்த கிளீனான புத்தியோடு கூடிட்டு. பிரஜாபதி, தட்ச பிரஜாபதி கிருச்ராது ரொம்ப ஜாஸ்தியா சிரமப்பட்டு, மனஹா மனசுல விகாரங்களை சம்ஸ்தப்யா கண்ட்ரோல் பண்ணி மனசை ஸ்திரமாயிட்டு நன்னா உறப்பிச்சிட்டு, அழுகை சங்கடம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டு, மனசை சாந்தமாயிட்டு அடக்கி நிப்பாட்டிட்டு, பல விசாரங்களுக்கு பின்னால ஓடி போகாதக்கி மனசை பிடிச்சு நிறுத்திட்டு, ஈஷம் பரமேஸ்வரனை நிர்வியலீகேன கபடமில்லாத்த பாவேன பிரேம பக்தி பாவத்தோடு கூடிட்டு சசம்சஜா ஸ்துதிக்கவும் செஞ்சார். பதிமூணு, 14, 15 ஸ்லோகங்கள் வழியா தட்சன் பரமசிவனை ஸ்துதிக்கிறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால தட்ச உவாஜா ஸ்லோகம் 13. பூயான் அனுக்ரஹः அஹோ பவதா கிருதः மே. பூயான் அனுக்ரஹ அஹோ பவதா கிருதோ மே. தண்டः त्वया मयि धृतः यद् अभि प्रलब्धः. दण्डस्त्वया मयि धृतो यदभि प्रलब्धः. न ब्रह्मबन्धुषु च वां भगवन् अवज्ञा. न ब्रह्मबन्धुषु च वां भगवन्नवज्ञा. तुभ्यं हरेः च कुत एव धृतव्रतेषु. तुभ्यं हरेश्च कुत एव धृतव्रतेषु. भूयाननुग्रह अहो भवदा कृतो मे. दण्डस्त्वया मयि धृतो यदभि प्रलब्धा. न ब्रह्मबन्धुषु च वां भगवन्नवज्ञा. तुभ्यं हरेश्च कुत एव धृतव्रतेषु. தட்சன் பகவான துதிக்கிறார். பகவானே பரமேஸ்வரா, நான் உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப இருந்தா கூட நீங்கள் என்ன சிஷ்டிச்சது கூடியும் என்ன தூய்மைப்படுத்துறதுக்காக்குமே என்னோட உயிரை எனக்கு திருப்பி கொடுத்துட்டேளே. உங்களுக்கும் விஷ்ணுக்கும் பிராமண அதர்மர்களோடு கூட கூடியும் துவேஷம் வருதில்லை. பிராமண பந்துஷு அப்படின்னாக்கா பிராமண அதமர்கள். பகவத் ஞானம் ஆத்ம ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதக்கி பணத்துல மட்டும் ஆசைப்பட்டு யாக கர்மத்துல வேத மந்திரங்களை சொல்லற
பிராமண வேஷம் போட்டுருக்கிறவா. அவாகிட்ட கூடியும் உங்களுக்கும் விஷ்ணுவுக்கும் கோபம் வரதில்லை. அப்போ இந்த யாகத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு விரதனிஷ்டையோடு கூடிட்டு இருக்கிறவாகிட்ட உங்களுக்கு எப்படி ஆக்கும் கோபம் வரும் அப்படின்னு இங்க தட்சன் பகவான் கிட்ட கேட்டு பகவானை ஸ்துதிக்கிறார். மயா பகவானே என்னால நீங்கள் பிரலப்தஹா அபி ரொம்ப ஜாஸ்தியான இன்சல்ட்டு நான் உங்களை செஞ்சிருக்கேன் இருந்துட்டு கூடியும், நான் உங்களை நல்லா அபமானிச்சிருக்கேன் இருந்துட்டு கூடியும், பவதா உங்களால பூயான் ரொம்ப ஜாஸ்தியான அனுகிரகா அனுகிரகமாக்கும் மே எனக்கு கிருதஹா செய்யப்பட்டது, துவயா உங்களால மயி என்னில தண்டஹா திருதஹா பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் எனக்கு தந்த இருந்தா கூட அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் என்ன பியூரிஃபை செய்யறதுக்கான பனிஷ்மெண்டாக இருந்தது. அதர்மம் செய்யறவாளை சிக்ஷிக்கிற நீங்கள் நான் செஞ்ச தவறுக்கு என்ன சிக்ஷிச்சிட்டு எனக்கு அகங்காரம் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு, அப்படி அகங்காரம் எல்லாம் இல்லாம ஆனோன நீங்கள் என்ன அனுகிரகம் பண்ணவும் செஞ்சிட்டு. துப்பியம் உங்களுக்கும் ஹரேஹேச்ச பகவான் நாராயணனுக்கும் வாம் இந்த யஜ்ஞசாலையில யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற வைதிகர்களோடு நேர அவ எப்படிப்பட்டவாளாக்கும் பிராமண பந்துஷு பிராமண வித்வேஷிகளாக்கும் அவ. காரணம் பணத்தாசைக்கு வேண்டிட்டு பணம் வேணாம் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு பக்தியே இல்லாதக்கு பூஜை பண்றதுக்கு வந்திருக்கிறவாளாக்கும். அந்த வைதிகர்கள்கிட்ட பிராமண அதர்மர்களோடு நேர பகவத் ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத பணத்துல மட்டும் மோகிச்சுண்டு யாக கர்மத்துல பக்தி இல்லாதக்கு மந்திரம் சொல்ல வந்திருக்கிறவாகிட்ட அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்கிரகங்களுக்காயிட்டு மந்திரம் சொல்லறதுக்கு வந்திருக்கிறவாகிட்ட கூடியும் உங்களுக்கெல்லாம் ஒரு சகதாபம் தான் இருக்கு. நான் இந்த யாகத்தை பணத்துக்காயிட்டு விரத அனுஷ்டானங்களோடு கூடிட்டாக்கும் ஆரம்பிச்சேன். இந்த யாகம் நடத்தி தரத்துக்கு வந்தவாகிட்ட அதே மாதிரி எங்கிட்ட பகவானே உங்களுக்கு ந அவஜ்ஞா எந்த ஒரு அவஜ்ஞையும் இல்லை. உங்களை இன்சல்ட் பண்றதுக்காயிட்டாக்கும் நான் இந்த யாகத்தை ஆரம்பிச்சேன். ருத்ரனை கூப்பிடாதக்கு ருத்ரனுக்கு ஹவிர்பாகம் கொடுக்காதக்கு ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் வேணும்னே இந்த யாகத்தை நான் ஆரம்பிச்சேன். இங்க வந்திருக்கிற வைதிகர்கள் எல்லாம் என்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு ருத்ரபாகம் தராதக்கு ஹோமம் பண்றதுக்கு துணிஞ்சா பணத்தாசை பிடிச்சு வந்தவாளாக்கும் இவாளெல்லாம். இவாகிட்ட எல்லாம் நீங்கள் கருணை காட்டிட்டேளே. அப்படி இருக்கிறத திருதவிரதேஷு குத ஏவா யாகம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு விரதனிஷ்டையோடு கூடிட்டு செய்யறவாகிட்ட உங்களுக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த விதமான கோபமும் வராதே. இப்போது இந்த யாகத்தை விரதனிஷ்டையோடு கூடி பண்றதுக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த யாக சதசுல வந்திருக்கிறவா அத்தனை பேருக்கும் அகங்காரம் அப்படிங்கிறது இல்லை. இப்ப இவாளுக்கு பணத்தாசையும் இல்லை. எப்படியாவது இந்த யாகம் நன்னா முடிஞ்சா போரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு நல்ல எண்ணத்தோடு கூடிட்டு எல்லாரும் இப்ப யாகம் பண்றதுக்கு மறுபடியும் வந்தாச்சு. அப்படி இருக்கிறத பகவானே உங்களுக்கும் விஷ்ணுவுக்கும் அது கோபத்தை ஜாஸ்தி பண்ணாதே. எங்ககிட்ட கருணை காட்டுறதுக்கு உங்களுக்கு இனி கொஞ்சம் கூட டிலே உண்டாகாதே.
யாகம் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு விரதனிஷ்டையோடு கூடிட்டு செய்யறதுக்காயிட்டு முயற்சி பண்ற எங்க கிட்ட கருணை தோணுமே உங்களுக்கு. விரதனிஷ்டை ஒன்றும் இல்லாதக்கு ஏனோ தானோன்னு யாகம் பண்றதுக்கு வேத மந்திரங்களை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிற வைதிகர்கள் கிட்ட கூடயும் உங்களுக்கோ விஷ்ணுவுக்கோ கோபம் வரதில்லை. காரணம் என்னன்னா பிராமண சிரேஷ்டர்களை ரொம்ப ரொம்ப மதிக்கிறவாளாக்கும் நீங்களும் விஷ்ணுவும் எல்லாம். அப்படி இருக்கிறத அவா செய்கிற தவறுகளையும் நீங்கள் பொறுத்துக்கிற. அப்படி ஆக்குமேனா இப்போ தலை போன எனக்கு மறுபடியும் ஆடோடு தலையை வச்சு தந்து மறுபடியும் இந்த யாகத்தை செய்யறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை சிச்சுவேஷனை உண்டாக்கி தந்திருக்க. இப்போ எங்கிட்டையும் என்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு வந்து நிற்கிற இங்க சதசில இருக்கிற வைதிகர்கள்கிட்டையும் உங்களுக்கு இனி கோபம் உண்டாகாதே பகவானே. பதினாலாவது ஸ்லோகம். தட்சன் பகவானை ஸ்துதிக்கிறத கண்டினியூ பண்றார். வித்யா தபோ விரததரான் வித்யா தபோ விரததரான் முகதஹா ஸ்ம விப்ரான் வித்யா தபோ விரததரான் முகதஸ்ம விப்ரான் பிரம்மா ஆத்மதத்துவம் அவிதும் பிரதமம் துவம் அஸ்ராக் பிரம்மாத்மதத்துவமவிதும் பிரதமம் துவமஸ்ராக் தது பிராமணான் பரம சர்வ விபத்சுபாசி பரம சர்வ விபத்சுபாசி தத் பிராமணான் பரம சர்வ விபத்சுபாசே பாலஹா பசூன் இவ விபோ பிரக்ரஹீத தண்டஹ பால பசூனிவ விபோ பிரக்ரஹீத தண்டா வித்யா தபோ விரததரான் முகதஸ்ம விப்ரான் பிரம்மாத்ம தத்துவமவிதும் பிரதமம் துவமஸ்ராக் தத்பிராமணான் பரம சர்வ விபத்சுபாசி பால பசூனிவ விபோ பிரக்ரஹீத தண்டா. பகவான் பிரம்மாவாயிட்டு ஆத்மஞானத்தை நிலநிப்பாட்டுறவராயிட்டு வித்யை தபசு விரதங்கள் இதெல்லாம் தெரிக்கிறதுக்கான பிராமணர்களை முகத்திலேந்து சிருஷ்டிச்சாள். அதனாலேயே சர்வசிரஷ்டனா இருக்கிற உங்களோட கையில வடி எடுத்து மாடுகளை மேய்க்கிற மாதிரி கோபாலன மாதிரி பிராமணர்களை கையில் இருக்கிற குச்சியால சின்ன சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துண்டு எல்லா ஆபத்திலேருந்தும் நீங்கள் காப்பாத்திண்டு தான் இருக்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு சிக்ஷை பண்ணறதில்லை அப்படின்னு அர்த்தம். வித்யா தபோ விரததரான் முகதஹா ஸ்ம விப்ரான் வித்யை தபசு விரதம் எல்லாம் இருக்கிற பிராமணர்களை நீங்கள்தான் அப்படிங்கிற அந்த பிரம்மாவோடு முகத்திலேருந்து சிருஷ்டிச்சார். துவம் பகவானே உங்களோட முகத்திலேருந்து பிராமணர்களை நீங்கள் சிருஷ்டிச்சார். அஸ்ராக் அப்படின்னா சிருஷ்டிச்சார். விப்ரான் பிராமணர்களை பிரதமம் ஆத்தியமாயிட்டு முகதஹா விராட புருஷனோடு முகத்திலேருந்து சிருஷ்டிச்சார். பரபிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு
தீர்மானம் பண்ணினோன பரபிரம்மத்திலேருந்து இருக்கிற குணங்கள் ஆக்டிவேட் ஆயிட்டு விராடு ரூபம் பகவான் தரிச்சார். அந்த விராடு ரூபியோடு முகத்திலேருந்து முதல்ல பிராமணர்களையாக்கும் நீங்கள் சிருஷ்டிச்சது. பிரம்மம் அப்படின்னா வேதம், ஆத்ம தத்துவம், ஆத்மாவோட தத்துவத்தையும் பரபிரம்மத்தையும். பிரம்மம் ஜனனா பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம், வேதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆத்மாவோட தத்துவத்தையும் ஆத்ம தத்துவத்தையும் பரபிரம்மத்தையும் ஜீவாத்ம தத்துவத்தையும் பரம்பொருளையும் இந்த பிரகிருதியையும் பிரம்மத்தையும் அவிதும் காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு. அப்படி இல்லைன்னா இங்க பிரம்மம் அப்படிங்கிறத வேதம் அப்படின்னு எடுத்துட்டானா இந்த வேதத்தையும் பிரகிருதியையும் அவிதும் காப்பாத்துறதுக்கு ஆயிட்டு பிராமணர்களை நீங்கள் சிருஷ்டிச்ச. வேத ஞானிகள் அந்த ஞானத்தை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுத்து ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவாளுக்கு உபதேசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் செய்யற பிராமணர்கள் அவ எப்படிப்பட்டவாளாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. வித்யா தபோ விரத. வித்யா அப்படின்னா ஆத்ம வித்யை, பகவானை தெரிஞ்சுக்கிற அந்த நாலெட்ஜாக்கும் இங்க சொல்லப்பட்ட வித்யை. தபசு அதே மாதிரி. தபசு அப்படின்னா இங்க பரபிரம்மத்துல லயிக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையோடு கூடிட்டு இருக்கிற வாழ்க்கை. விரதனிஷ்டை, விரதானுஷ்டானத்தோடு கூடி இருக்கிற வாழ்க்கை. இதெல்லாம் தரிச்சிருக்கிற பிராமணர்களை விராடு ரூபியோட முகத்திலேருந்து நீங்கள் முதலா சிருஷ்டிச்ச. விபோ சர்வம் எங்க பார்த்தானாலும் ரொம்ப நிற்கிற மகாதேவா, நீங்கள் இல்லாத ஒரு இடங்கோட இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் தது. அதனாலேயே நீங்கள் பிரகிரகீத தண்டகா, கையில குச்சியை வச்சுண்டு சிக்ஷை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு பாலஹா பசூன் இவா. எப்படியாக்கும் சிக்ஷை பண்ற அப்படின்னாக்கா மாடுகளை மேய்க்கிற கோபாலன மாதிரி மாடுகளை காப்பாத்துறதுக்கு கையில குச்சியை வச்சுண்டு புல்லு இருக்கிற இடத்துல மாடுகளை மேய்ச்சுண்டு நடந்து மாடுகளுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் அந்த நடந்துட்டு கொடுத்துண்டு மாடுகளோட வயறு புல்லு தின்னு வயறு ரொம்பித்தா அப்படின்னு பார்த்துண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போற மாடுகளை கையில் இருக்கிற குச்சியால மெல்ல தட்டி தட்டி நேர்வழிக்கு நடத்துற கோபாலன மாதிரி பிராமணான் சர்வ பிராமணர்களை எல்லாவித விபத்து ஆபத்துகளிலேருந்தும் பாசி காப்பாற்றுகள் பகவானே. நீங்கள் பிராமணர்களை நீங்கள் ரொம்ப சிக்ஷையொன்னும் நீங்கள் கொடுக்கறதில்லை, சின்னமா ஒரு சிக்ஷை கொடுத்து நேர்வழிக்கு நடத்துற தோணிவாசியான நான் இப்போதான் நேர்வழிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் இங்க தட்சன். பிராமண பிரியனான நீங்கள் பிராமணர்களோடு தெற்று குற்றங்களை கையில இருக்கிற தண்டுனால சிச்சிச்சு கரெக்ட் பண்ணி கோபாலன் மாடுகளை எப்படி ஆக்குமோ நேர்வழிக்கு நடத்துறது அதே மாதிரி நீங்கள் இதா நேர்வழிக்கு நடத்துற அப்படின்னு இங்க தட்சன் சொல்றார்.